ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நீங்கள் பார்க்கக்கூடியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், கொஞ்சம் பெரிய கொஸ்டின் கூட. ஆனால் நான் போர்டில் என்ன எழுதுறேனோ அதான் உங்களுக்கு கீ பாயிண்ட். அதை வச்சு ஈஸியாக இந்த கொஸ்டினை வந்து ஃபுல்லாக தரவு பண்ணிடலாம். வெரி வெரி சிம்பிள் ஃபார்மில் நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸ் இந்த கொஸ்டின் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். படித்தது அப்படியே போர்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிடுங்க. போர்டை மட்டும் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் 217 கொல்யூஷன் தியரி அப்படிங்கிற கொஸ்டின் ஹெட்டிங் இருக்கும். அதில் மேலே எழுதிக்கோங்க எக்ஸ்பிளைன் கொல்யூஷன் தியரி. லாஸ்ட் பட் 5th லைனில் அக்கார்டிங் டு திஸ் தியரின்னு ஆரம்பிக்கும். லாஸ்ட் பட் 5th லைனில் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. 219ல் ஒரு ஃபார்முலா இருக்கா? 219ல் K = P × Z e பவர் -EA/RT இருக்கும். ஸோ அது வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 219ல் K = ஒரு ஃபார்முலா முடியும் அது வரைக்கும், ரைட்? இப்போ 217ல் ஒரு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். போர்டை மட்டும் கவனிச்சுக்கோங்க, புக்கை எதுவுமே பார்க்க வேண்டாம். ஸோ A2 + B2 gives என்னது அப்படின்னா AB. இப்போ பேலன்ஸ் பண்ணணும். ரைட் சைடில் எவ்வளோ B இருக்கு, லெஃப்ட் சைடில் 2 இருக்கு. ஸோ 2ன்னு போட்டுக்கிறேன். ரைட்டா? இது ஒரு ஈக்குவேஷன். ரைட்டா? இப்போ இந்த ஈக்குவேஷனோட ரேட்டை என்ஹான்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஈக்குவேஷனுக்கு ரேட் எப்பப்போலாம் அதிகமாக இருக்குது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த ஈக்குவேஷனோட ரேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்குங்கிறது பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா ரேட் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன தெரியணும்? ரேட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கொலைடிங், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கொலைடிங் பெர் லிட்டர் பெர் செகண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கொலைடிங் கொல்யூஷன் அர்த்தம். ரைட்டா? கொலைடிங் மாலிகூல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ரியாக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் புரியுதா? ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ். அகைன் கொல்யூஷன் ரேட் இதுக்கு இது ப்ரொபோஷனலா இருக்கு. அப்போ கொல்யூஷன் ரேட் யாருக்கு ப்ரொபோஷனலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டுக்கு. அப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்னா என்ன? உங்களுக்கு நிறைய கொல்யூஷன் நடக்கணும்னா உங்களுக்கு ஏயும் பியும் என்ன ஆகணும்? அதிகமாக என்ன ஆகணும்? மிக்ஸ் ஆகணும். அதிக A2 B2 இருந்தால் அதிகமாக என்ன ஆகணும்? மிக்ஸ் ஆகும். அதிகமாக மிக்ஸ் ஆகி கொலைட் ஆச்சுன்னா ரேட்டும் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கொல்யூஷன். கொல்யூஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சென்ட்ரேஷன். இன் ஆர்டர் டு ரிமூவ் திஸ் proportionality I am using a constant called Z. அப்போ collision rate CR னா collision rate is equal to Z into A2 into B2. ஓகேதானா? இப்போ நான் ஒரு ரிலேஷன் சொல்றேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ரைட்டா? அதாவது ஒரு செகண்ட்ல 10⁻⁹ கொல்யூஷன் நடக்குது. அதாவது இந்த செகண்ட்ல 10⁻⁹ கொல்யூஷன், இதுதான் ஒரு செகண்ட். இதுல 10⁻⁹ கொல்யூஷன் நடக்கும். அப்போ ஒரு கொல்யூஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆகுது அப்படின்னா 10⁻⁹ செகண்ட் தான் ஆகுது. இது பிராக்டிக்கலா பாசிபிளா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒரு கொல்யூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்றோம், ஃபுட்டு சாப்பிட்றோம், அது கொலைட் ஆகி தான் டைஜஸ்ட் ஆகுது. ஒன்று இன்ட்ராக்ட் ஆகி தான் டைஜஷன் ரியாக்ஷனாலே அந்த கொல்யூஷன் இருக்கணும். அப்போ ஒரு கொல்யூஷன் நடக்கிறதுக்கு 10⁻⁹ செகண்ட். நான் ஃபுட்டை எடுத்தோடனே அடுத்த செகண்ட் என்ன ஆயிரும்? டைஜஸ்ட் ஆயிரும். இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தா அப்போ கண்டிப்பா இது ப்ராக்டிக்கலா என்ன கிடையாது? பாசிபிள் கிடையாது. அப்போ மூணாவது ஒரு ஃபேக்டர் டிபெண்டா தான் இருக்கு ரேட்டுக்கு. அது யாரு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி. இது என்ன சார்? கொஞ்சம் ஈஸியா சொல்லுங்க சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது A, இது வந்து B ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. இது ரியாக்டன்ட், இது வந்து என்னது? ப்ராடக்ட். இப்போ ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறணும்னா ஒரு எனர்ஜியை கிராஸ் பண்ணணும். இந்த எனர்ஜிக்கு பேர் தான் என்ன எனர்ஜி? ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்போ அந்த minimum amount of energy, the colliding molecules must possess a minimum amount of energy. எந்த மாலிக்யூல் A வந்து D யோட கம்பைன்ட் ஆகி B ஆ மாறுறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும்ல, மினிமம் எனர்ஜி. அந்த எனர்ஜி பேர் தான் என்ன எனர்ஜி அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்போ இதை நான் என்ன ஃபேக்டர் மூலியமா சொல்லலாம் அப்படின்னா ஃபிராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொல்யூஷன். ஃபிராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொல்யூஷன் ஆக்டிவேஷன் எனர்ஜியை மெஷர் பண்றதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கு, அதான் ஃபிராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொல்யூஷன். F is equal to E power minus EA/RT. இதுதான் மூணாவது ஃபேக்டர். இது வரைக்கும் புரியுதா நான் என்ன சொல்றேங்கிறது? இது கூட இன்னொன்னு முடிச்சிடறேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. F is equal to E power minus ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்க புக்ல கொடுக்குற ப்ராப்ளத்துக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து 100 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் கொடுத்துருப்போம். அதை சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப EAக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? 100 கிலோஜூல ஜூலா மாத்தினா 10⁻³ எழுதிக்கலாமா? 10⁻³ ஜூல் மோல் இன்வெர்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை டினாமினேட்டர்ல யார் இருக்கா? R இருக்கு. R ஓட வேல்யூ எவ்வளோ? 8.314 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். இன்ட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பான் ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ்னு வரும். ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ் இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ? 300 கெல்வின்.
ஒன்றும் இல்லை, உங்கள் புக்லேயே கொடுத்துருப்பான் இஏ இவ்வளோ இருக்குது, டெம்பரேச்சர் 300 கெல்வின், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆரோட வேல்யூ கான்ஸ்டன்ட். இதை போட்டிங்கன்னா F = e⁻−14 வரும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 4 × 10⁻−18 கொடுத்துருப்பான். 4 × 10⁻−18. இது மூலியமா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 10⁻18 கொல்யூஷன்ல மொத்தமே எத்தனை கொல்யூஷன்ஸ் தான் பாசிபிள் அப்படின்னா 4 கொல்யூஷன் தான் பாசிபிள். 10⁻18 கொல்யூஷன்ல எத்தனை கொல்யூஷன் தான் பாசிபிள்? 4 கொல்யூஷன் தான் பாசிபிள். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஃபேக்டர் எவ்வளவு கம்மியா ரெடியூஸ் ஆகுதுன்னு தெரியுதா? நான் மறுபடியும் இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ரைட்டா, இது வரைக்கும் புரியுதாங்கிறத சொல்லிடுறேன். ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கொல்யூஷன்ஸ். Collision is directly proportional to concentration. In order to remove this proportionality, I am using a constant called Z. அப்போ இது ரெண்டும் 3 பாயிண்ட் ஓகே. ஒரு செகண்ட்ல 10⁻9 கொல்யூஷன் நடக்குது. அப்போ ஒரு கொல்யூஷன் நடக்கிறதுக்கு 10⁻−9 செகண்ட் தான் ஆகுது. இது பிராக்டிக்கலா பாசிபிள் இல்லை. அப்போ நான் மூணாவது ஒரு ஃபேக்டரை கொண்டு வரேன். அந்த ஃபேக்டருக்கு பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்போ the minimum the colliding molecules must possess a minimum energy to cross the energy barrier is called as another activation energy. Where the fraction of effective collision is given by the factor F. F is equal to e⁻−EA/RT. அப்ப e⁻−100 × 10⁻3 divided by 8.314 × 300. அப்ப F is equal to e⁻−14 வரும். அப்ப 4 × 10⁻−18. அப்ப 10⁻18ல டோட்டலா எத்தனை கொல்யூஷன் தான் பாசிபிள்? 4 தான் பாசிபிள். இப்போ இன்னொரு ட்விஸ்ட் சொல்றேன். இந்த 4மே என்ன செய்யலாம் அப்படின்னா நடக்காம போகலாம். அப்ப இந்த 4மே கரெக்டா நடக்கணும் அப்படின்னா இந்த 4 பேருக்கு என்ன இருக்கணும்? ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இந்த ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டை பத்தி சொல்றதுதான் என்ன ஃபேக்டர் அப்படின்னா ஓரியன்டேஷன் ஃபேக்டர். என்ன ஃபேக்டர்? ஓரியன்டேஷன் ஃபேக்டர். அதாவது ரேட்டு பொல்யூஷனை டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்காது, கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். கான்சன்ட்ரேஷன் இருந்தால் மட்டும் ரேட் இருக்காது, ஆக்டிவேஷன் எனர்ஜி டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஆக்டிவேஷன் எனர்ஜியில தான் 10⁻18ல 4 மாலிகூல்ஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜியை கிராஸ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த 4மே என்ன செய்யலாம்? நடக்காமலையும் போகலாம், நடக்கவும் செய்யலாம். எப்போ இந்த 4மே நடக்கும்னா 4த்துக்கும் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்? ப்ராப்பராக இருக்கணும். அதான் 219ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குவாங்க. இப்போ பார்த்துக்கோங்க, ஏபி பக்கத்தில் இருக்கா, ஒன்னாவே பிரிஞ்சிச்சுன்னா அது வந்து ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் ரைட்டா. ஏயும் பியும் அப்படி சேர்ந்தால பிரிஞ்சா, ஏஏ தனியா பிபி தனியா பிரிஞ்சுச்சுன்னா அது என்னது? இம்ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட். அப்போ 4வது ஃபேக்டர் தான் என்ன ஃபேக்டர் அப்படின்னா ஓரியன்டேஷன் ஃபேக்டர் ரைட்டா. ஸோ இதுக்கும் நான் என்ன சொல்றேன்னா ஓரியன்டேஷனை மெஷர் பண்ணக்கூடிய ஃபேக்டர் வந்து ஸ்டெரிக் ஃபேக்டருமா. இதை மெஷர் பண்ணக்கூடிய ஃபேக்டர் என்னது? ஸ்டெரிக் ஃபேக்டர். இதை நான் பின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இது வரைக்கும் நான் ரிலேட் பண்ணது எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டெரிக் ஃபேக்டர் பியா. லாஸ்டா தானே பார்த்துருக்கோம் ஸ்டெரிக் ஃபேக்டர் பி. அதுக்கு முன்னாடி ஆக்டிவேஷன் எனர்ஜி எஃப்ஆ இன்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம்? கொல்யூஷன் ரேட்னு பார்த்துருக்கோமா? கொல்யூஷன் ரேட். அப்போ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. P இன்ட்டு எஃப்க்கு பதிலா e⁻−EA/RT இன்ட்டு கொல்யூஷன் ரேட்டுக்கு பதிலா Z இன்ட்டு A2 இன்ட்டு B2. முன்னாடி என்ன இருக்கு? ரேட் அப்படிங்கிறது இருக்கு ரைட்டா. அகைன் ரேட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு A2 இன்ட்டு B2. அப்போ ரேட் கேன்சல், A2 கேன்சல். அப்போ இது ரிலேட் பண்ணுங்க. K இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு e⁻−EA/RT இன்ட்டு Z. அதெல்லாம் இங்கே கொடுத்துருப்போம். PZன்னு கொடுத்துருப்போம். நான் Z முன்னாடி இருக்கேன். அவியால் அண்டர்ஸ்டுட். நான் மறுபடியும் ஃபுல் சம்மரி கரெக்டாக சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இது ரியாக்ஷன் A2 + B2 gives வந்து என்னது? 2AB. அப்போ ரேட் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொல்யூஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். கொல்யூஷன் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இன் ஆர்டர் டு ரிமூவ் திஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி ஐ அம் யூசிங் எ கான்ஸ்டன்ட் கால் Z. அப்போ கொல்யூஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு Z இன்ட்டு A2 இன்ட்டு B2ன்னு சொல்லி முடிச்சிடலாம். இது வரைக்கும் ஓகே தானே? அப்போ இது ரெண்டுத்தையும் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. மூணாவது ஒரு ஃபேக்டர் கொண்டு வரேன், அதான் என்னது? ஆக்டிவேஷன் எனர்ஜி. அதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஒரு செகண்ட்ல 10⁻9 கொல்யூஷன் நடக்குது. அப்போ ஒரு கொல்யூஷன் நடக்கிறதுக்கு 10⁻−9 செகண்ட் ஆகுது. அப்போ ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறணும், ஒரு எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணணும். அந்த எனர்ஜி பேரியருக்கு பேர் தான் என்ன பேரியர் அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி, which is represented by symbol EA. அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு நாங்க ஒரு ஃபேக்டர் சொல்றேன் ரைட்டா. ஃபேக்டர் ஆஃப் எஃபெக்டிவ் கொல்யூஷனுக்கு F is equal to e⁻−EA/RT. ப்ராப்ளம் 100 kJ EA ன்னு எடுத்துக்கிறேன், டெம்பரேச்சர் 300 எடுத்துக்கிறேன், e⁻−14 வருது, அதோட வேல்யூ 4 × 10⁻18. இது மூலமா நான் என்ன சொல்றேன்? 10⁻18 கொல்யூஷன்ல 4 கொல்யூஷன் மட்டும் தான் பாசிபிள். இப்போ இந்த 4மே நடக்குமானா சொல்ல முடியாது. இந்த 4த்துக்கும் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதை சொல்லக்கூடிய ஃபேக்டர் தான் ஓரியன்டேஷன் ஃபேக்டர், which is represented by P. அப்ப ரேட் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் என்னது? P. அதுக்கு முன்னாடி F, அதுக்கு முன்னாடி கொல்யூஷன் ரேட். அப்போ கொல்யூஷன் ரேட்டுக்கு பதிலா இந்த சப்ஸ்டிட் பண்ணிடுறேன், எஃப்க்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணுறேன். அகைன் ரேட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனுக்கு ரேட் எழுதுறேன். ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு A2 இன்ட்டு B2. A2 கேன்சல், ரேட் கேன்சல். அப்போ K இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு Z இன்ட்டு e⁻−EA/RT. ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அகைன் சொல்லிடுறேன்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே தானே? தேங்க்யூ.